வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ மாமி சீரீஸ் தான். இதில் நான் ஷேர் பண்ண போகிறது என்னோடய கிளாத் டைப்பரிங் எக்ஸ்பீரியன்ஸ். என் குழந்தைக்கு இப்போ ஒரு 8 months கிட்ட ஆக போகுது. அவளுக்கு நான் இந்த 8 monthsஸாக கிளாத் டைப்பரிங் பண்ணுறதுல நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ப்ரோ டிப் என்னென்னா, இதில் கிளாத் டைப்பரிங்கில் எப்படி வாஷ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேருக்கு கிளாத் டைப்பரிங் வாஷிங், அந்த பூ போகிறது, அவங்க வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு டாஸ்க்காக நினைப்பாங்க. அதை நம்ம எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்கிற ஒரு ப்ரோ டிப்பும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் நான் ஒரு டாப் 5 ரீசன் சொல்ல போகிறேன் ஏன் நான் கிளாத் டைப்பரிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன்னு. ஃபர்ஸ்ட் ரீசன், ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்ம நார்மல் டைப்பரிங் பண்ணும்போது அந்த டைப்பர்ஸ் டீகம்போஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 500 years ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு கிளாத் டைப்பரிங் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே என் குழந்தைகளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும்னு நினச்சதில் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரீசனாக தோணுச்சு. செகண்ட் ரீசன் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஒரு நார்மலாக ஒரு டைப்பர் பாக்ஸ் வாங்க போனாலே மினிமம் ஒரு $30 to $40 ரேஞ்சுக்குள்ளே பார்ப்போம் ஒரு பேக்கேஜில். அது ஏஜ்க்கு தக்கன நம்மளுக்கு மாறும். ஸோ ஒரு $30 to $40 வச்சுக்கோங்களேன். ஒரு டைப்பர் பாக்ஸ் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 weeks போகும். மேக்ஸிமம் ஒரு 3 weeksன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 weeksங்கிற கால்குலேஷனில் போட்டு 12 months அந்த மாதிரி கால்குலேஷனில் போட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் இங்கே போட்டிருக்கேன். நினச்சி பாருங்கள், இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு காஸ்ட் ஆகுது. இந்த காஸ்ட்டை நம்ம எவ்வளவோ சேவ் பண்ணலாம் கிளாத் டைப்பரிங் பண்ணுறதுனால. அதனால தான் நான் கிளாத் டைப்பரிங் செகண்ட் ரீசனாக சூஸ் பண்ணேன். தேர்ட், பேபிஸ் எனிமின்னு சொல்லுவேன். அது பேரண்ட்ஸ் எனிமின்னு சொல்லுவேன். தேர்ட் ரீசன், இது டைப்பர் ரேஷஸ். எனக்கு என் குழந்தை பிறந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 2-3 weeks அவள் ஓல்டாக இருக்கும்போது ஷி ஸ்டார்ட் ஹேவிங் டைப்பர் ரேஷ். எனக்கு அதை பார்த்தோன்னே என்னடா இது, என்ன நடக்குது எதுன்னே தெரியல. நான் பேபி புக்கில் டைப்பர் ரேஷை பற்றி படிச்சிருந்தேன். ஆனால் அது பார்க்கும்போது இட் வாஸ் லைக், ஐயோ குழந்தை அழுதுகிட்டே இருக்காளே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ எங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஹி ஹட் கிவன். அதனால நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் என்னோட தேர்ட் ரீசன். ஃபோர்த் ரீசன், ஹைஜீன். இது ரொம்ப ஒரு கரெக்டாக பண்ணோன்னா ஒரு ஹைஜீனிக் வே ஆஃப் டைப்பரிங் த சைல்ட். ஸோ அவங்களுக்கு ரேஷஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். ஸ்கின் அலர்ஜி எல்லாமே ஆஃபன் டிஸ்போசபிள் டைப்பரிங் பண்ணும்போது ஆகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் ரீசன், லாஞ்செவிட்டி. இவங்களுக்கு நான் குழந்தைக்கு வாங்கின டைப்பர் அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது டாட்லர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட லாஞ்செவிட்டி பார்த்திங்கன்னா எத்தனையோ மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு லாஞ்செவிட்டி இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய ரீசன்ஸ். இன்னொன்று நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண விரும்பிக்கிறேன். நான் கிளாத் டைப்பரிங், என்னோடய பர்சனல் வே ஆஃப் கிளாத் டைப்பரிங் எப்படின்னா, மார்னிங் டைம் டில் 9 PM பாப்பாவுக்கு நான் நார்மலாக டைப்பரிங் பண்ணுவேன். நைட் டைமில் நான் டிஸ்போசபிள் டைப்பரிங் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பேண்டமிக் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. அதை மீறி எங்கேயாவது வாக் அந்த மாதிரி வெளியில் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்போ நான் டிஸ்போசபிள் டைப்பரிங் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் அபவுட் மை டைப்பரிங், ஹவ் ஐ டூ இட். பட் எப்படி இந்த கிளாத் டைப்பரிங் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம் வாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணல. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் சூஸ் பண்ணது இந்த மாதிரி பாக்கெட் டைப்பர்ஸ். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. பேஸ்ட் ஆன் மை ஓன் கம்ஃபர்டபிலிட்டி லெவல் தான் நான் இது சூஸ் பண்ணேன். இந்த டைப்பர் கூட இந்த மாதிரி இன்சர்ட்ஸ் வந்துச்சு. 2 இன்சர்ட் இருந்துச்சு. ஒன்று உள்ளே வச்சுக்கிற மாதிரி, இன்னொன்று இங்கே இருக்கிற மாதிரி வெளியில் வச்சுக்கிற மாதிரி. இந்த பிராண்டோட நேம் ஆல்வா பேபி. இது ஒரு அன்ஸ்பான்சர்ட் போஸ்ட் தான். நான் சொல்கிற மாதிரி என்னோடய குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நான் அதை காமிக்கிறேன். இதோட லிங்க் இது மாதிரி ஆல்வா பேபி உங்களுக்கு வாங்கணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் அதுக்கு ஏற்ற மாதிரி சிமிலர் ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இது டைப்பர் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஷெல்ஃப்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்கெட்குள்ளே நம்ம இன்சர்ட்டை உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு நைஸாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா உள்ளே போய் ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ டைப்பருக்குள்ளே இன்சர்ட்டை போட்டாச்சு. நான் இதுக்கு மேலே இன்சர்ட் இதே மாதிரி வைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இது கூடயே பேம்பூ இன்சர்ட்ஸ் மாதிரி கிடைக்குது இங்கே.
ஸோ பேம்பு இன்சர்ட் ஆல்வா பேபிலேயே அவைலபிளாக இருக்குது. அதை நான் மேலே வந்து வச்சுடுவேன். எஸ்பெஷலி அவள் பூப் பண்ணும்போதெல்லாம் இதில் போய் ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இன்னொன்று வந்து இது வந்து ஃப்ளஷபிள், இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இதை எடுத்து அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் அவள் பூப் பண்ணிட்டான்னா அது கீழே டைப்பர் மேலேயும் ரொம்ப ஸ்டிக் ஆகாது, இந்த மேலேயே ஸ்டிக் ஆகும், எடுத்து போட்டுக்கலாம். அதை மீறி ஒரு வேளை டைப்பரில் ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு நம்ம ப்ரோ டிப்பில் வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம முதல்ல ப்ரோ டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி டைப்பர் எப்படி செட் பண்ணணும் ஒரு க்ளோசர் லுக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டைப்பர் இன்சர்ட்டு வந்து எடுத்து நம்ம டைப்பர் ஷெல்குள்ளே விடுறேன். நான் யூஸ் பண்ணுறது பாக்கெட் டைப்பர். ஸோ அந்த பாக்கெட் டைப்பருக்குள்ளே நம்ம ஒரு கை வழியாக உள்ளே விட்டு நல்லா உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி முதல்ல வச்சுக்கணும். அப்படியே விட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். உள்ளேயே நம்ம ஒரு கையை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், 2 கையும் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். அது லம்பாக நிற்காமல் அப்படியே ஃப்ளாட் பண்ணி நிற்க வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த டைப்பர் ஷெல் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தேவையான சைஸ், இப்போ நம்ம குழந்தைய நியூ பார்ன் சைஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு தக்கன நம்ம மாற்றிக்கலாம். அந்த கிளிப்பான்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பட்டனை நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப் பண்ணால் அது நல்ல ஸ்மாலர் சைஸுக்கு ஆயிரும். எப்படி அண்டர்வேர் நம்ம ஸ்மாலர் சைஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஷேப்புக்கும் வந்துடும் அது. இப்போ பார்த்தீங்களா ஒரு ஸ்மால் அண்டர்வேர் ஷேப்பில் இருக்குது. இந்த உள்ள அழகாகவும் ஃபோல்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபோல்டிங் உள்ள டிஸ்டர்ப் பண்ணாத குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஆயிரும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா, இப்போது நீங்கள் இன்சர்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்சர்ட் அதுக்குள்ளேயே வர ரெகுலர் இன்சர்ட்ஸ் வந்து மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கு நடுவில் குழந்தையில உட்கார வச்சு ஸ்னாப் ஆன் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்னாப் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கிளிப் ஆன் பண்ணிட்டோன்னா அத்துடன் இந்த டைப்பர் ஈஸியாக டைப்பரிங் முடிஞ்சுது. நான் என்ன பண்ணுவேன்னா அது கூட வந்து கிளாத் இன்சர்ட் மேலே வைக்காமல் பேம்பு இன்சர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது ஈஸியாக எடுத்து நம்மளுக்கு த்ரோ பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ பூப்லாம் ரொம்ப ஸ்டிக் ஆகாது. ஸோ அதை மேலே வச்சுட்டு இப்படியே வச்சு ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி. இதை நார்மலி நான் எப்படின்னா ரெகுலராக நான் இருக்கிற டைப்பர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி ஸ்னாப் ஆன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அத்துடன் ஈஸியாக டைப்பரிங் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நம்மளோட ப்ரோ டிப். இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது வந்து பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ½ கப்பில் வந்து இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கணும். இதில் நம்ம வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை கொஞ்சம் ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/4 சொல்லலாம், அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இதை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு உங்கள் பாத்ரூமில் வச்சிடலாம். அதை வந்து ஒரு வீக் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ டைப்பரிங் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன. அடுத்து இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ ப்ரோ டிப் பார்க்கலாம். ஸோ ப்ரோ டிப்பில் என்ன பண்ணணுன்னா, இப்போ சப்போஸ் பூப் வந்து அதாவது காக்கா ஏதாவது ஒட்டி இருந்துருச்சுன்னா நம்ம டைப்பரில் நம்ம சேர்த்து வச்ச அந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் ப்ளஸ் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு ஓல்ட் ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஏரியாக்களில் நல்லா ரப் பண்ணி விடணும். இப்போ ஷெல்லை நம்ம முதல்ல பண்ணுறோம். சப்போஸ் அது ஓட்டிச்சுன்னா அந்த ஏரியாஸ்லலாம் அதே மாதிரி இன்சர்ட் இருக்கு இல்லையா, டைப்பர் ஷெல் டைப்பர் இன்சர்ட் ரெண்டுத்துலேயும் அதே மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வாஷிங் மிஷினில் போட போகிறீங்கன்னா இப்படி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். அதுவே நீங்கள் ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இன்சர்ட்டு as well as the டைப்பர் ஷெல்லை
நைஸாக ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்சர் அது மேலே ப்ரஷ் பண்ண விட்ட பிறகு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி 2 கையும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு வாஷிங் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதை அப்படி பண்ணும்போது உள்ளே இருக்க பூப் எல்லாமே வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது ஏர் ட்ரை பண்ணுவோம். ஏர் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைப்பர் பேலில் வைப்போம். டைப்பர் பேல் ஃபுல்லானோடனே ஒரு நார்மல் ப்ளஸ் ப்ரீ வாஷ் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அந்த டைப்பரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி, அந்த பிராண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க வந்து இன்சர்ட்ஸையும் டைப்பர் ஷெல்ஸையும் தனியாக போட சொன்னாங்க. நான் வந்து 2த்தையும் சேர்த்து தான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றதுனால அதில் பெருசாக ஸ்டெயின்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ ஒரு நார்மல் வாஷ் தான் கொடுப்பேன். நீங்கள் ஒரு வேளை ஹேண்டில் வாஷ் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஏர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாத் டைப்பரிங்க என்ஜாய் பண்ணுங்கள். கிளாத் டைப்பரிங் வந்து வெரி 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 யூஸ்ஃபுல். அது பண்ணும்போது உங்களுக்கு லாங் ரன்னில் நீங்கள் என்வாயன்மெண்ட்காகவும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்காகவும் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாத் டைப்பரிங்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா, டைப்பர் ரேஷஸ்லாம் இருந்தாங்கன்னா இது ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இத்துடன் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மாமி டிப்ஸ் இந்த சேனலில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குக்கிங் அண்ட் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த சேனலில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி மாமி சீரீஸ் உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மக்களே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.